அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஏலகிரி பார்ட் 2 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நைட் வியூ எம்ஜிஎம் ரெசார்ட்டோட எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோக்குமே உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் பார்ட் 2 வீடியோவே வந்து மேக் பண்ணது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து நைட் வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ லைட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ வாக்கிங் மாதிரி அப்படியே வந்து போயிருந்தோம். கொஞ்ச நேரம் ரெசார்ட்லேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ரெசார்ட் சுற்றியுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ரோட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பெருசாக வந்து ஸ்ட்ரீட் லைட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களோட காரோட லைட்டில் மட்டும்தான் வந்து ரோடில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கங்கே பார்த்திங்கன்னா ரோட்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக இறங்குற மாதிரி தான் வந்து இருந்தது. நாங்கள் ஒரு ஈவினிங் 7 o'clock போல் தான் வந்து டீ குடிக்கலாம், ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லி கிளம்பினோம். ரொம்பவே வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்சலுமே வாங்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நான் போயிருந்த பிளேசஸ்லேயே ஏலகிரியில் பார்த்திங்கன்னா ஃபுட்டோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப சுமாராக இருக்குது. சேம் டைம் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து பெருசாக வந்து ரொம்ப பாப்புலரான ரெஸ்டாரண்ட் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ எங்களுக்கு ஃபுட்டு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டோம். நைட்டு டின்னருக்கு வந்து இங்கே ரூம்லேயே வந்து ஆர்டர் பண்ணி அங்கேயே சாப்பிட்டாச்சு. நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரிலாக்ஸாக எங்களுடைய டின்னருமே முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டே வந்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சாச்சு. எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் போய் தங்குற ரெசார்ட்டில் வந்து ரொம்ப இயர்லி மார்னிங்காக எழுந்திரிச்சு அந்த வியூ வந்து கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ கிளிப்பாக வந்து எடுத்துப்பேன். ஸோ அதே மாதிரி அங்கேயுமே வந்து எடுத்தாச்சு. இந்த சூப்பரான மார்னிங் கிளைமேட்க்கும் அந்த பேர்ட்ஸோட சவுண்டுக்கும் டீ வந்து குடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. எப்போவுமே இருக்கிற பரபரப்பான மார்னிங்கில் வந்து இந்த ஒரு மார்னிங் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து ஃபீல் ஆகும். ஃப்ரெஷ்ஷப் ஆனதும் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்து கிளம்பியாச்சு. இந்த எம்ஜிஎம் ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். கோல்டு மில்க், ஹாட் மில்க் அப்படின்னு சொல்லி 2 இது வச்சுருந்தாங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் சாக்கோஸ் இதெல்லாமே வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டீ வச்சுருந்தாங்க. அங்கே பக்கத்துலேயே வந்து கப்ஸ், அப்புறம் ஸ்பூன்ஸ், அப்புறம் காஃபியுமே வந்து இருந்தது. அப்புறம் கட் ஃப்ரூட்ஸில் வந்து வாட்டர்மெலன் வந்து வச்சுருந்தாங்க. ஜூஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் வந்து வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கசக்கிற மாதிரி வந்து இருந்தது. அப்புறம் ப்ரெட், பட்டர், ஜாம் இதெல்லாமே வந்து இருந்தது. பக்கத்துலேயே வந்து சாண்ட்விச் மேக்கருமே வந்து வச்சுருந்தாங்க. வேணும்னா நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனியன் ஊத்தாப்பமுமே வந்து சூடாக வந்து இருந்தது. அப்புறம் சேமியா உப்புமா வச்சுருந்தாங்க. அப்புறம் பருப்பு வடையுமே வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொங்கல் வந்து வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராகவே வந்து இருந்தது. அப்புறம் இட்லிக்காக வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாமே வந்து இருந்தது. சாம்பாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து சூடாக இருந்தது. எனக்கு வந்து இட்லி சாம்பார் சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து பிடிச்சிருந்தது. இங்கே ரெசார்ட்டில் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா வெளியே வந்து இந்த ரெசார்ட் விட்டு வெளியே போய் சாப்பிட்ற எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து ஏலகிரியில் வந்து எனக்கு பிடிக்கல. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாராக வந்து இருந்தது. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்காக வெளியே போய் சாப்பிடும் போது தான் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட டேஸ்ட்டே வந்து எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா லஞ்ச் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கண்டுபிடிச்சி சாப்பிட போனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப ஆவரேஜாக வந்து இருந்தது. அல்ஹம்துலில்லா எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்க ப்ளே ஏரியாவில் கொஞ்சம் நேரம் எங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஷார்ப்பாக 11க்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டேக்கான ஸ்டே வந்து நாங்கள் இன்னொரு ரெசார்ட்டில் வந்து புக் பண்ணியிருக்கோம். இங்கே ரூம்ஸ் வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் டேக்கு வந்து கிடைக்கல. ஸோ அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். இந்த எம்ஜிஎம் விஸ்பரிங் விண்ட்ஸ் ரெசார்ட் ஸ்டே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வர்தி மணின்னு தான் வந்து சொல்லுவேன். ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்தது. நல்ல ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்.
நெக்ஸ்ட்டு ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வந்து செக்இன் வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அங்கே போகிறதுக்கே வந்து 2 வந்து ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்க்கும் இப்போ ஸ்டே பண்ண போகிற ரெசார்ட்க்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட்டாக வந்து இருக்கும். அங்கே எம்ஜிஎம்மில் வந்து ரூம் ஸ்டே தான் வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து காட்டேஜ் மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப அமைதியாக ரொம்ப க்ரீனியாக வந்து இருந்தது. இந்த ரெசார்ட் வந்து பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் நேரில் வந்து எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு புக் பண்ணும்போதே ஒரு டவுட்டில் தான் வந்து புக் பண்ணோம். ஆனால் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. தி அமிதீஸ் ரெசார்ட் தான் இந்த ரெசார்ட்டோட நேம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் ரெசார்ட்க்கும் இதுக்கும் ஒரு 500 தான் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்தது. ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாகவே வந்து வச்சுருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நைட்டு ரூம்லேயே ஃபுட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு பர்சனலாக ஃபுட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வீட்டில் எப்படி குக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து இருந்தது. டேஸ்ட்டு வந்து எனக்கும் சரி என்னோடய பையனுக்கும் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. வெளியே சிட் அவுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். கிளைமேட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா வந்து இருந்தது. நாங்கள் செக்இன் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டோட மைனஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட ரூஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க போல். ஸோ மழை பெய்யும் போது ரொம்ப சவுண்டாக வந்து இருக்குது. இது ஒன்று தான் எனக்கு வந்து மைனஸாக வந்து தெரிஞ்சுது. ரெயின் இல்லை அப்படின்னா மித்தபடி வந்து சூப்பராகவே வந்து இருந்தது. நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருக்கீங்கன்னா இந்த ரெசார்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். இந்த வெளியே இருக்க சிட் அவுட் வந்து பார்க்கும் போதே வந்து டிசைட் பண்ணியாச்சு. நைட்டு டின்னர் வந்து இங்கே வச்சு தான் வந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி. மழை நின்னதும் பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வெளியே வந்து கிளம்பியாச்சு. இங்கே ஏலகிரிக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் தான் வந்து இருக்குது. ஸோ ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா மந்தியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஆனால் அங்கே மந்தி ஷாப்பே வந்து கிடையாது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால பார்ட் 3 ஏலகிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.